والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நமக்கு எப்படியோ இஸ்லாம் என்பது ஒரு சொத்துரிமை போல அல்லது வராசத்திலே கிடைக்கப்பெற்ற ஒரு பொருள் போல நமக்கு நம்மிடம் இருக்கு. எப்படி இருக்கு இஸ்லாம்? அத்தா முஸ்லிம் நானும் முஸ்லிம், நன்னா முஸ்லிம் நானும் முஸ்லிம். அதனால என்னமோ தெரியல, இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் சுவைத்தலும் ரசித்தலும் ஏனைய இஸ்லாத்தில் வந்த சவர்களை காட்டில் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. யாரும் மறுக்க முடியுமா? இஸ்லாத்துக்கு வந்த சௌரம் அணுவணுவா ரசிக்கிறான். நம்மகிட்ட ஒரு பலா இல்லை, கல்லு மாதிரி மையத்து மாதிரி கிடக்கும். ஒவ்வொரு அமல்களையும் ரசிப்பதில்லை. தராவி, குரான், நோம்பு, இது மாதிரி ரசித்தல் என்பது நம்மிடம் குறைவாக இருக்கிறது. ஆனால் சஹாபா பெருமக்களிடத்தில் எந்த அளவுக்கு ரசிப்பும் இன்பமும் ஆர்வமும் உறுதியும் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை கூறி முடிக்கலான்னு பார்க்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றின் சம்பவம். பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய மார்க்கத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவுக்கு முன் நின்று சத்தியத்தை மக்களிடத்திலே கூறுகிறார்கள். அந்த சத்திய பிரச்சாரத்தை, சத்திய கொள்கையை ஏற்க மறுத்த மக்கத்து குறைஷிகள், மக்கத்து குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்ணா பின்னம் என அடித்து துவம்சம் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, கண்ணும் மூக்கும் தெரியாத அளவுக்கான அடி. முடியெல்லாம் பிச்சு விட்டார்கள், உடலெல்லாம் காயம். எந்த அளவுக்கு சொன்னா, அவர்கள் பட்ட அடி ஒரு கட்டத்திலே அவர் மௌத்தாகி விட்டாரோங்கிற எண்ணம் வந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. அவருடைய பனு கைனைன் அந்த சமூகம் சொல்ல ஆரம்பிச்சது, ஏன்னா நைட்டு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இவர் மௌத்தாகிடுவாருங்கிற மாதிரி குற்றுயிராக கிடக்கிறார். ஒரு கால் இவர் மௌத்தாகிவிட்டால் உத்பாவை நாங்கள் பழி தீர்ப்போம் என்பதாக சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கிட்டு போய் அவங்களுடைய வீட்டில் வச்சிடறாங்க. வீட்டில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அதாவது மார்க்கத்தில் இன்பம் கொள்ளணும், மார்க்கத்தை ருசிக்கணும். சும்மா பேரு வேடம் போறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இவர்களெல்லாம் ரசித்தார்கள், சுவைத்தார்கள். அடிபட்ட அந்த அடி காயத்தோடு வீட்டிலே கொண்டு போய் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில முடிப்பாரா அல்லது மரணத்தை ஏவாராங்கிற மாதிரி குடும்பத்தார் எல்லாம் நின்று பார்க்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அந்த அரபு லோகத்தில் இஸ்லாம் என்பது புதுவிதமாக மக்களுக்கு மத்தியிலே திறந்தாலும் கோத்திர குலத்தினுடைய நட்பும் உறவு முறை பேணுதலாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வியந்து போய் பார்த்து என்ன ஆகுமோன்னு தெரியாதுங்கும் போது காலில் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சதுமே எல்லா மக்களும் சந்தோஷத்தில் அவரை பார்க்குறாங்க. பரவாயில்ல, கண்ணு முழிச்சிட்டாரு, மவுத்தாகலை அப்படிங்கிற மாதிரி. கண்ணை முழிச்சு பார்த்ததுமே அவங்க அம்மாட்ட எல்லா மக்களும் சொல்றாங்க, அவருக்கு கொஞ்சம் தண்ணி சாப்பாடு கொடுங்க, பசிக்கு உண்டு. அம்மா அவர்கள் வாய் கருகாமலே பாலை கொண்டு போய் குடிக்க வைக்கிறாங்க. மகனை, பிரியமான மகனே குடிங்க. அந்த தருணத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாதா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு கேட்டான். இதுவல்லவா நட்பு? எந்த நட்பு? சமூகமே எதிர்க்குது, ஊரே எதிர்க்குது. ஆனாலும் தான் கொண்ட நட்பு, சிறு வயசுல இருந்து நட்பு கொண்ட நட்பும், அந்த நட்பு சத்தியம் சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தில் ஈடுபட்டு தனக்கு தோளோடு தோளாக நின்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. முழிச்சு பார்த்ததுமே உணவும் கூட வேண்டாம், என்ன நபி கிட்ட கூட்டு போகலைங்க.
அடிபட்ட காயங்களால் அவர்களால் எழுந்து நிற்க கூட முடியல. 2 பேரை கூப்பிடுறாங்க, அம்மாவையும் கூப்பிடுறாங்க. அம்மா வெக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து சொல்றாங்க, இவருனால தானப்பா நீ இவ்வளவு அடி வாங்கினேன், இப்பவும் உனக்கு புத்தி வரலையான்னு கேட்கிறாங்க. இவ்வளவு நாள் இவருக்காக தான் நீ இவ்வளவு அடி வாங்கி இருக்கிற, இப்பயாவது இந்த கொள்கையை விட்டுட வேண்டாம். இல்லை இல்லை, என் நபியை நான் பார்க்கணும். அம்மாட்ட சொல்றாங்க கெஞ்சி, அம்மா நான் நபியை பார்க்கணுமான்னு. என்ன இருந்தாலும் தாயின் மனசு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வெள்ள மனசு கல்லு, தாய் மனசு பித்து. தாய்க்கு மனசு ஆறல, சரி நபிகிட்ட கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. எப்படி கூப்பிட்டு போறாங்கன்னு சொன்னா, ஒரு கை தாயினுடைய தோள்பட்டையிலும் மறுகை உம்மே ஜமீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார் அவங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. யார் அவங்க? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. 2 பேருடைய புஜங்களிலையும் கையை போட்டுக்கிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, நான் நபியை பார்க்கணும். உம்மே ஜமீல்கிட்ட கேட்கறாங்க, எங்க இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் கிடைக்குது. சரி போலான்னு சொல்லிட்டு அப்படியே ஊர்ந்துக்கிட்டே ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன் தோழனை பார்க்கிறார், நல்ல விதமாக இருக்கிறார். நபியும் தோழனை நண்பனை பார்க்கிறார். இருவரும் கட்டி அணைத்து அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. தான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால் என் தோழன் அடி வாங்கி இருக்கிறார். எனக்கு எவ்வளவு காயப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு எவ்வளவு காயப்பட்டாலும் பரவாயில்லை, என் தோழர் என் நபி எப்படி இருக்கிறார் என்ற ஆசை அவர்களை பார்க்க தூண்டியது. இருவரும் கட்டி அணைத்து அழுகிறார்கள். அநேகமாக அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகக்கூடிய அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இன்னும் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறார், அவருக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கை ஏந்துகிறார். கை கீழே இறக்குவதற்கு முன்னதாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தருணத்திலே தன் தோழனுடைய காயத்தை எல்லாம் பார்த்து ஜீர்ணித்தாத ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஏந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பிஅஹதில் அமரைன். அல்லாஹ்வே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை 2 உமர்களை கொண்டு நீ கண்ணியப்படுத்துன்னு சொல்றாங்க. 2 உமர்களை கொண்டு, அமர்களை கொண்டு கண்ணியப்படுத்து, உமர்களை கொண்டு கண்ணியப்படுத்து. யார் அவர்கள்? இருவர்களும் அன்றைய இஸ்லாத்தை ஏற்காத நிலையில இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அடுத்தது அம்ர் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவன். பிற்காலத்திலே தான் அவனுக்கு பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினார்கள், அபூ ஜஹல் என்று. 2 பேரையும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் இந்த இருவர்களையும், இவ்வளோ இந்த சமூகம் என்னையும் என் தோழர்களையும் காயப்படுத்துகிறார்கள், ஆகையால் இஸ்லாத்தினுடைய கண்ணியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருவர்கள் யாரேனும் ஒருவரை இஸ்லாத்தை ஏற்கும்படி செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். துஆவை சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ஹாஸா, எனக்கு இருவர்கள் யார் வேண்டும் என்று எனக்கு சாய்ஸாக அல்லாஹ் நீ தந்தால் நான் உமர் பின் கத்தாபை தான் தன்னுடைய தோழனாக வருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்ட தன் தோழனை பார்க்கும் பொழுது துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் துஆவை அங்கீகரித்தான். இந்த துஆ செஞ்சிட்ட நிகழ்வு மறுபுறம் அபூ ஜஹலுடைய கூட்டாளிகளும் மக்கத்து குறைஷிகளும் குஃபாரே மக்காவும் முஷ்ரிக்கீன்களும் ஒரு திட்டத்தை வைத்துட்டு இருக்கிறாங்க. போற போக பார்த்தா முகம்மது கொண்டு வந்திருக்கக்கூடிய சத்திய மார்க்கத்தை ஒட்டுமொத்த மக்காம் ஏற்றுக்கொள்ளும் போல தெரியுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இவரை ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் வகிக்கிறாங்க. அப்படி வகுக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களே ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரே அபிப்பிராயத்தை சொல்கிறார், இதற்கு மேல் முகம்மதை விடக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேல் முகம்மதை விட்டு வைக்க வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை கொன்று விட வேண்டும். யார் கொல்வது? நானே அந்த காரியத்தையும் செய்வேன். ஆம், அங்கு இருக்கக்கூடிய சமூகம் எல்லாம் சேர்ந்து சொன்னது, ஆமா யாருப்பா பனு அபூ தாலிப் கிட்ட, பனு ஹாஷிம் கிட்ட, குறைஷி மக்கள்கிட்ட எல்லாம் யாரு போய் பங்கம் வகிப்பா?
நீ தான்ப்பா அதுக்கு சரியான ஆளு, நீ சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பூஸ்ட் ஏத்துறாங்க. நீ தான்ப்பா, நீ போட்டா உன்னை எல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க, உனக்கு ஜாமீன் எல்லாம் வெளியே வந்துடுறாங்கிற மாதிரி பூஸ்ட் பண்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மீட்டிங்ல இருந்தே வாளை உருவி கொண்டு என்ன செய்கிறார், நேராக இங்க இந்த பேச்சு மீட்டிங் நடக்குது. அடுத்த நாள் தீர்மானம், உமர் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறார், கொல்வதற்காக வருகிறார். ஆக்ரோஷமா வராரு. வரக்கூடிய வழியிலே நுஐம் பின் மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, உமருடைய கண் பார்வை இப்படியே அகோரமா இருக்கு, வாள் வேற வச்சுக்கிட்டு குதிரையில போயிட்டு இருக்காரு. நிப்பாட்டி கேட்கிறார், என்ன உமர் என்ன ஆச்சு? அப்பவும் பாருங்களே ஒரு பயம் இல்லை சஹாபாக்களுக்கு, கிண்டல் மாதிரி நிப்பாட்டி கேட்கிறாங்க, ஏய் உமர் என்னையா வாள் எடுத்துட்டு பயங்கர ஆக்ரோஷமா போயிட்டு இருக்க, கண்ணுல மரண இது தெரியுது, என்னப்பா விஷயம்னு கேட்கிறார். அப்ப சொன்னார், நான் இன்றைக்கு முகம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கதையை முடிக்க போறேன். அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா, உங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவன் தங்கச்சி சகோதரி, அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? உங்க மச்சான்னு தெரியுமாப்பா? மச்சான் அவர் என்ன ஆனாரு தெரியுமா? அவர்கள் எக்கொள்கையை கொண்டு வந்ததனால் கொலை செய்ய நீ முற்பட்டாயோ, அந்த முகம்மதுடைய கொள்கையை ஆல்ரெடி உங்க தங்கச்சியும் உங்க மச்சானும் ஏற்றுக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் போய் பண்றதா இருந்தா அவங்கள போய் பண்ணு அப்படின்ட்டாங்க. நபியின் மீது உள்ள கோபத்தை காட்டிலும் அதிக கோபத்தோடு தன் சகோதரி வீட்டுக்கு செல்கிறார். சென்ற மாத்திரத்திலே கதவுல ஒரு அடி உதை, உள்ளே நுழையக்கூடிய அந்த தருணத்திலே அங்க என்ன நடக்குது தெரியுமா? குர்ஆன் கிளாஸ் நடக்குது. என்ன நடக்குது? நம்ம எவ்வளவு தொண்டையை கத்தி கத்தி குர்ஆன் ஓதுங்கப்பா, தமிழ்லையா ஓதுங்கப்பான்னு சொன்னாலும் ஓதுறதுக்கு தயாரா ரொம்ப கம்மியான கூட்டம் தான். அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையுமே கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருந்த சஹாபாக்கள் குர்ஆனை தான் கற்றுக்கொண்டாங்க. குர்ஆன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கதவு டடால் புடால் அடிச்சது மாத்திரத்திலே அங்கே கிளாஸ் எடுக்க வந்தவர் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயோ உமர் வந்துட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்கிட்டார். சகோதரியும் மறைச்சு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. உம்மே ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு, குழந்தை ஏதாவது பேரு, இப்போ பொம்பளை பிள்ளை யாருக்காவது பேரு குழந்தை பிறந்துச்சா என்ன பேர் வைங்க? என்ன பேருத்தா? எங்க 2-3 பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. உம்மே ஜமீல் வைங்க. என்ன வைக்கணும்? அழகான பேர். ஜமீல்னா அழகு, உம்முன தாய், அழகின் தாய்னு அர்த்தம். உம்மே ஜமீல் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள போனதுமே தான் தங்கச்சியை பார்த்து அடிச்சாரு. ஒரு சப்புன்னு ஒரு இருக்கு, கண்ணத்தை பார்த்து விட்டார் செவிலு. எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டாங்க. நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களாம்ல, முகமதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீங்களாமா? ஆமா. பக்கத்தில் இருக்கார் சாயித் பின் ஸைத், அவங்க மச்சான், அவரையும் பார்க்கிறார். நீங்களும் வாங்க. ஆமா. அவருடைய தாடியை பிடிச்சு மேலே உட்கார்ந்து குத்துறாரு. அடி தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் வெளுவெளு வெளுக்கிறார். உமர் இவ்வளோ பலமான ஆளாக இருந்தால் அவருடைய தாயினுடைய பாலை கொடுத்த உம்மே ஜலீல் மட்டும் சலிப்பானவங்களா இருக்க முடியுமா? சத்தம் போட்ட, ஏ உமர், நீ எங்களை அடித்தாலும் கொன்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய மார்க்கத்திலிருந்து அணுவளவுக்கும் பின் வர மாட்டோம். சகோதரிகளே, இதுல உங்களுக்கு ஒரு படிப்பணியும் பாடம் இருக்கு. எந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களோ அல்லது உங்களுக்கு வாரிசுத்தாக கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கையிலே, கோட்பாடிலே, சத்தியத்திலே நிலைத்திருங்கள். உம்மே ஜமீலை போன்று எக்காரணத்தையும் கொண்டு நீங்கள் அசத்தியவாதிகளுடைய சொற்ப ஆசைகளுக்கோ பொருளாதாரத்துக்கோ அழகுக்கோ வசதி வாய்ப்புக்கோ அணுவளவுக்கும் மயங்கிவிட வேண்டாம். இது பல வெளியில இருக்கக்கூடிய சகோதரிக்கான பாயிண்ட். என்னுடைய சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய இதை கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருக்கிறீர்கள் என்ற செய்தி வருகிறது. அதிலே நிலைத்திருங்கள். அல்லாஹ் உங்களை உம்மு ஜமீல்களுடைய கூட்டத்தினுடைய வரிசைகளில் அல்லாஹ் உங்களை மறுமையினால் எழுப்பட்டும். உம்மே ஜமீல் எல்லாம் அடி வாங்கிவிட்டு சொன்ன அந்த இரத்த காயத்தோடு சொன்ன வார்த்தை அவரால் ஜீரணிக்க முடியல. ஏன் தங்கச்சி என்ன மீறி பேசுறாளேங்கிற அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறார். பார்வை படுகிறது குர்ஆனிய தாள்களின் மீது. அப்போ குர்ஆன் கிடையாது, குர்ஆன் எழுதப்பட்ட இலைகளுடைய
இடத்தில் அவருடைய பார்வைப்படுது. இது என்னன்னு கேட்கிறார். உடனே தொட போறார். உம்மை ஜமீல் சொன்னாங்க, உமர் தொடாதே, உமர் நீ தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? நீ அசுத்தமானவனாக இருக்கிறாய். இதை தொடுவதாக இருந்தால் நீ சென்று குளித்து விட்டு வா. இவ்வளோ அடி காயம்பட்டதற்கு பின்னாலும் கூட உறுதிமிக்க ஒரு நிலையை பார்த்த உமர், அப்படி என்ன தான் இருக்க போகிறது என்ற எண்ணத்தோடு போய் குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு வந்ததுமே ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து தன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். சூரா தாஹாவினுடைய வசனங்கள். طه ما أنزلنا عليك القرآن لتشقى. சொன்ன ரொம்ப நேரம் ஆகும், ஷார்ட்ல முடிக்கிறேன். இந்த சூராவுடைய வசனங்கள்லாம் ஓதி காட்டார். ஓதி காட்டி விட்டு எந்த இடத்திலே இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி என்ற வசனம் வந்துச்சோ, 14வது வசனம் வந்துச்சோ, அந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது போன்று இருக்கும், இன்னி அனல்லாஹ். இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருடைய சம்பவம் அதுல இருக்கு. எந்த இடத்துல இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற எவனும் கிடையாது, அன நான் தான் வணக்கத்திற்குரியவன், ஃபஅபுதுனி என்னையே வணங்குங்கள் என்ற வார்த்தை வந்துச்சோ, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்புல நடுங்குது. உமர் ரலியல்லாஹுடைய உடம்புல நடுங்குது. இதுக்கு முன்னால் வந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்களை கேட்கும்போது அப்படி ஜீர்ணிக்கிறார். என்ன முன் சென்ற சமூகத்தாருடைய சம்பவங்கள்லாம் வருது, இது மனுஷ எழுதுனது மாதிரி தெரியலையே. இப்படி திங்க் பண்ணும் பொழுது நான் தான் இறைவன், அல்லாஹ், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற வார்த்தை வந்த உடனேயே புல்லரிச்சு போய் நெடுநடுங்கி போய் உமர் உடைய வார்த்தை வந்தது, என்னை முஹம்மதிடம் அழைத்து செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன மாத்திரத்திலே ஒளிந்திருந்த ஹப்பாப் வெளியே வருகிறார். ஒளிந்திருந்த ஹப்பாப் வெளியே வருகிறார். மர்ஹபா யா உமர், மர்ஹபா யா உமர், மர்ஹபா யா உமர், உமரே உமக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக, வெல்கம் உமரே, வெல்கம் உமரே, வெல்கம் உமரே சொல்றார். சொன்ன மாத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையிலே அருவாளோடு வாளோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க செல்கிறார். கூட இருந்த சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மச்சான் உம்மே ஜமீல் இவர்களோடு கூட ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. எங்க இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப இஸ்லாத்தை மறைமுகமாக பிரச்சாரம் செய்திருந்த காலம். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போகும்போது வெளியே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நின்றுருக்காங்க. பதறி போய் சொல்றாங்க, உமர் வருகிறார், போச்சு உமர் வர்றாரு, கையில வாளோட வர்றாரு, என்ன நடக்க போதோன்னு பயப்படுறாங்க ஏனைய சஹாபாக்கள். முன்னால் அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹம்சா இருக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வரட்டும் உமர், ஒரு கை பார்த்துக் கொள்வோம். அவர் நல்ல நல்ல எண்ணத்தோடு வந்திருந்தால் அவர் திரும்பி போவார். இல்லை என்று சொன்னால் எந்த வாளை அவர் எடுத்துக்கொண்டு வருகிறாரோ அதே வாள் அவரையும் பதம் பார்க்கும் என்று வீரமாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குலுக்கி பிடிச்சு கேட்கறாங்க, இன்னும் உமக்கு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரம் வரவில்லையா உமர் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார், அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். நான் கூறுகிறேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதோ நபியை நான் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டேன், நிச்சயமாக நான் உங்களை இறை தூதராக சாட்சி கூறுகிறேன் என்ற வார்த்தை சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த அல்லது மரணித்த மாதம் அநேகமாக ஜனவரி மாதமாக இருக்கிறது. ஜனவரி மாதத்துல என்ன செய்றார்? உமர் ரலியல்லாஹு தஆலா உலகத்தை விட்டு பிரிகிறார். சகோதரர்களே, இதை நினைவு கூறணும் நாம் என்றைக்கு? நியூ இயர் அன்னைக்கு. இதை விட குறிப்பா ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னா, தொடர்ச்சியாக சொற்பொழிவுகளை கேட்டுட்டே வரோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமரை பற்றி எப்பொழுதும் பேசுங்கள். யாரை பற்றி பேசுங்கள்? உமரை பற்றி பேசுங்கள். உமரை பற்றி நீங்கள் பேசினால் அங்கு அதில் நியாயத்தை பற்றி பேசுகிறீர்கள். எங்கு நியாயம் பேசப்படுகிறதோ
அங்கு அல்லாஹ்வை பற்றி பேசப்படும். ஆகையால் உங்களுடைய சபைகளில் உமரை பற்றி பேசுங்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏற்ற மாத்திரத்திலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலுல்லாஹ், உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்கிறாங்க. ஆம், எனக்கு மகிழ்ச்சி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் மட்டுமல்ல, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை மகிழ்விக்கிறார்கள், மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். இப்படியாப்பட்ட உமர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் ஈமான். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே உமர் செய்த காரியங்கள் எப்படி தெரியுமா? இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சம்பவம் நடப்பதற்கான காரணமாக இருந்தவர்கள் யார்? யார்தா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் நபியின் மீது வைத்திருந்த காதலும் நேசமும் மார்க்க பற்றும் அவருடைய அடிபடுதலும் தியாகமும் ஒரு மிகப்பெரிய சிங்கம் உமரை அவர்களுடைய இழப்பு பெற்று தந்தது என்று சொன்னால், நாமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய அத்துணை இழப்புகளும் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரவுகளையே தரும் என்பதை தான் வரலாறு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய ஈமானிலே உறுதிமிக்கவர்களாகவும், ஈமானை சுவைக்கக்கூடியவர்களாகவும், உணரக்கூடியவர்களாகவும், பரப்பக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரியட்டுமாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.